ஜாலியான டைமில் வேல்யூவான ஒரு வீடியோவை நம்ம பார்ப்போம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் படித்தது 2 வாரம் கழித்து உங்களோட நினைவில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னாக்கா, அதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் வாசித்து மட்டும் விட்டுட்டீங்க, உங்களுக்கு தேவையான அந்த படிக்கிற விஷயத்தை வாசித்து மட்டும் விட்டுட்டீங்கன்னாக்கா 2 வாரம் கழித்து 10% கருத்து மட்டும்தான் உங்கள் மைண்டில் இருக்கும். அடுத்து 2வதாக நீங்கள் படிக்க வேண்டிய கருத்தை கேட்டுட்டு மட்டும் விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா 20%, அதாவது கால்வாசிக்கு கிட்ட, ஸோ 1/4 மட்டும் உங்கள் மைண்ட் செட்டில் இருக்கும். ஸோ மற்றது தங்க வாய்ப்புகள் குறைவு. ஸோ இண்டிவிஜுவல் சிலது வேரியேஷன்ஸ் வரலாம், ஆனால் ஜென்ரலாக ரூல் 20% கேட்டல் மட்டுமே நடக்கும். ஓகேங்களா? அடுத்து 3வதாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா 30% பார்த்தலால் நடக்கும். இப்போ பார்த்தல் அப்படின்றது வாசித்தல் அப்படின்றதுக்கும் வித்தியாசம் உண்டு. இப்போது வாசித்தல் அப்படின்றது அந்த எழுத்து வடிவம், அந்த கிராமட்டிக்கல் பார்ட், இது மட்டும்தான் அந்த வாசித்ததுக்குள்ளே இருக்கும். ஆனால் நீங்கள் படித்ததுக்கான மீனிங் என்ன, அது ஏன், அது சம்மந்தப்பட்ட விவரங்கள் வாசித்தலில் இருக்காது. ஆனால் பார்த்தலில் அப்படி கிடையாது. பார்த்தலில் கிராமர் பார்ட் முன்ன பின்ன இருந்தாலும் இது ஏன், எதுக்கு அப்படின்றத கிளாஸிஃபை பண்ணி கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ வாசித்தலோட அடுத்த ஹையர் லெவல் தான் பார்த்தல். ஸோ இதுவும் உங்களுக்கு 2 வாரம் கழிச்சதுன்னா 30% தான் உங்கள் மைண்டில் ஸ்டோரேஜ் ஆகும். அதாவது கால்வாசிக்கு கொஞ்சம் மேலே தான் நிற்கும். ஓகே. 4வது ஸ்டேஜ் 50% உங்கள் மைண்டில் நிற்கணும் அப்படின்னாக்கா சினிமா பார்க்குற மாதிரி உங்களோட லேர்னிங் பாயிண்ட்ஸை பார்க்கணும். அப்படி இல்லைன்னா செய்து காட்டலை கவனிக்கணும். ஸோ அந்த கற்றல் வேண்டிய கருத்தை அதில் செஞ்சு காமிக்கிற மாதிரி இருந்ததுன்னா உரியவங்க செஞ்சு காமிக்கும்போது நீங்கள் கவனிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா செய்முறை படிகளை கவனிக்க வேண்டும். அதில் ஸ்டெப்ஸு இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, செகண்ட் ஸ்டெப்பு, லாஸ்ட் ஸ்டெப்பு, ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆகிருந்ததுன்னா அந்த ஸ்டெப் முறைகளை கவனிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா குறிப்பிட்ட இடத்தில் வர வேண்டியதை பார்த்தல். இப்போ குறிப்பிட்ட இடத்தில் வர வேண்டியதை பார்த்தல் அப்படின்னா கிராஃப் மட்டும் கிடையாது. ஓகேங்களா? கிராஃபில் தான் அந்த இடத்த குறிப்போம் அப்படின்னு கிடையாது. இப்போது மேப்பில், மைண்ட் மேப்பில் இது ஃபஸ்ட் பாயிண்ட், இது செகண்ட் பாயிண்ட், இது லாஸ்ட் பாயிண்ட். அதே மாதிரி ஃபார்முலாவில் இந்த இடத்துல இதை ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எடுத்திங்கனாக்கா அதில் ஒன்று இன்னொன்றுத்துக்கு ரீப்ளேஸ் பண்ணதோ இல்லை ஒன்று இன்னொன்றுத்துக்கு கனெக்ட் பண்ணுறதோ வரக்கூடியது எல்லாமே இடம்தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த இடத்தை சார்ந்த விஷயங்களில் ஒரு தெளிவான நிலைமை பெற்றிருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும்? 50% மைண்ட் மெமரி கிடைக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா 70% கற்றல் உங்கள் மைண்டில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னாக்கா தொடர்புடைய விவாதத்தில் பங்கேற்றல். தொடர்புடைய விவாதத்தில் பங்கேற்றல் அப்படின்னாக்கா நீங்கள் எதை கற்றுக்க போகிறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அந்த கற்றுக்க போகிறது சம்மந்தமாக தெரிஞ்சவங்க விவாதிக்கும்போது அதில் போய் நீங்கள் கலந்துக்கிட்டு அதில் கரெக்டான ஆன்சர்ஸை ஷேர் பண்ண உங்களுக்கு கேப்பபிளாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னாக்கா 70% நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நானும் போய் பங்கேற்றுறேன்னு சொல்லிட்டு பங்கேற்றுட்டு அதில் சம்மந்தம் இல்லாத கேள்விகளை கேட்டு டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு வர்றது பங்கேற்றல் கிடையாது. ஸோ அங்கே போனீங்க அப்படின்னா அதில் நீங்கள் என்ன பர்பஸ்க்காக போனீங்களோ அந்த பர்பஸ் கரெக்டாக ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா தான் அந்த பங்கேற்பு கரெக்டு. அதுலேயே செகண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாய்ப்புகளை ஏற்படுத்தும் உரையாடல். வாய்ப்புகளை ஏற்படுத்தும் உரையாடல் அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு பாயிண்ட்டை படிச்சிருப்பீங்க, அதை பற்றி ஒரு கட்டுரையோ
இல்லை அது சார்ந்த ஏதோ ஒரு விளக்க சொல்லி ஒரு உரையாடலோ உங்கள்கிட்ட கேட்குறோம் அப்படின்னா, நீங்கள் படித்த பாயிண்ட்ஸு, உங்கள் மைண்டில் ஏற்கனவே இருக்கிற பாயிண்ட்ஸு, நீங்கள் கற்பனையாக நினச்ச பாயிண்ட்ஸு, இது எல்லாத்தையும் சேர்த்து சொன்னீங்கன்னாலும், ஆனால் அதில் நீங்கள் படிச்சிருக்கக்கூடிய பாயிண்ட்ஸு மிஸ் ஆகாமல் ஃப்ளோ ஆகும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி உங்களால் சொல்லக்கூடிய பவர் வந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா 70% நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு அர்த்தம். அடுத்த ஸ்டேஜி 90% உங்கள் மைண்டில் நிற்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, பார்த்தவற்றை அதற்குரிய வடிவில் உருவகப்படுத்தி கூறல். உருவகப்படுத்தி அப்படின்னாக்கா ஒன்றை போல் அப்படின்றத சொல்லுவாங்க. என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்த அதோட ரிலேட்டடாக இருக்கிற இன்னொன்று கம்பேர் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த கம்பேரிசன் பேக்ரவுண்டு வந்து பண்ண தெரியணும். அந்த மாதிரி பண்ண தெரிஞ்சது, ஸோ இது கரெக்டு தப்பு, இதை வந்து இப்படி, அதனோட ஃப்ளோ இப்படி, இதை வந்து மிஸ் ஆகுது. ஸோ எல்லா டெஸ்டிங் இதையும் வந்து நீங்கள் அட்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னாக்கா, அப்போ தான் வந்து என்ன ஆகும், பார்த்தவற்றை உருவகப்படுத்த தெரியுதுன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு, களப்பணிகளில் உரியவற்றை பங்களிப்புடன் சரியாக செய்தல். ஓகேவா? ஸோ ஃபீல்டு ஒர்க்கு, ப்ராக்டிக்கல் ஒர்க்கு, டெமோ கிளாஸு, ஸோ வேறு என்னென்ன செய்முறைகள் இருக்கோ அத்தனையிலையும் நீங்கள் படித்த விஷயத்த உங்களால் கரெக்டாக செஞ்சு காமிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா 90% நீங்கள் படிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். இதில் 1 to 3, அதாவது 10%, 20%, 30% தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, அதுக்கு பேர் பேசிவ் லேர்னிங். அது அந்தளவு ஹெல்த்தியான லேர்னிங் கிடையாது. அடுத்து 4 to 6, 50%, 70%, 90% இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா, அது ஆக்டிவ் லேர்னிங். அது வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அர்த்தம். இது மட்டும் இல்லாமல் படிக்கிற விஷயத்த இன்னும் டெவலப் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில டிப்ஸு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஆர்வத்தை மேம்படுத்துவதற்கான செயல்பாடுகள். ஸோ ஆர்வத்தை மேம்படுத்துவதற்கான செயல்பாடுகளில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, பிரெயின் ஸ்டார்மிங், அறிவை தூண்டும் கேள்விகள் கேட்டல். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்கேமர்ன்றது வந்து அந்த உத்வேகத்தோட உங்களுக்கு வந்து அந்த பங்களிப்பை கொடுக்க தெரியுது. அடுத்து ஆர்ட் இன்டகிரேட்டட், கலை நுணுக்கங்களோட அந்த சப்ஜெக்டை இணைக்க தெரியுது. அடுத்து சாய்ஸ் பேஸ்டுன்றது வந்து தேர்ந்தெடுக்க தெரிகிறது. அடுத்து சாய்ஸ் பேஸ்டு கியூரியாசிட்டி கார்னர்ஸ், ஸோ அந்த தேர்ந்தெடுப்புக்குரிய அந்த எல்லைகளை வந்து பயன்படுத்த தெரிதல். இதெல்லாம் வந்து எதில் வரும், உங்கள் ஆர்வத்தை பேஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் எக்ஸ்ட்ரா செய்கிற ஆக்டிவிட்டி, லேர்னிங்க்கு சப்போர்ட்டும் எக்ஸ்ட்ரா செய்கிற ஆக்டிவிட்டி. ஆனால் இதை செஞ்சுட்டு நிறுத்தக்கூடாது. இதுக்கு அடுத்து ஒரு ஸ்டேஜ் இருக்குது, இன்னோவேஷன் ஸ்டேஜில் என்ன பண்ணணும் அப்படின்னா, எவிடன்ஸ் பேஸ்டு சொல்யூஷன். நீங்கள் என்னென்ன கற்றுக்கிட்டீங்களோ அதை வந்து நீங்கள் எதுக்காக கற்றுக்கிட்டீங்களோ அதை மட்டும் செய்கிற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தணும். சொல்யூஷன் அந்த மாதிரி நிறுத்தினீங்கன்னா தான் நீங்கள் வந்து அந்த ஆக்டிவிட்டி கரெக்டுன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி ஆர்வத்துக்கு அடுத்த ஸ்டெப் வந்து சேஃப் என்விரான்மெண்டல் சார்ந்த விஷயங்கள். ஸோ அதில் வந்து என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் வருது அப்படின்னா, கேஸ் ஸ்டடீஸ், உங்களோட பலம் பலவீனம், ஸோ உங்களோட ஸ்டைலு, இதெல்லாம் வந்து கேஸ் ஸ்டடியில் சொல்லலாம். அடுத்து கொலாபரேட்டிவ் ஒர்க்ஸ், கூட்டு செயல்பாடுகள். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா திங்க் அலோட், தனியாக உட்காந்து யோசிக்கிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன், படித்ததை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள். இதெல்லாம் வந்து சேஃப் என்விரான்மெண்ட்டில் நீங்கள் படித்ததுக்கு ரெலவெண்ட்டாக எக்ஸ்ட்ரா செய்கிறதோ இல்லை படிக்கிறதுக்காக ரெலவெண்ட்டாக செய்கிறதோ. ஆனால் இது வந்து எக்ஸாமுக்கு மெயினாக வரக்கூடாது. அது எங்கே கொண்டு போயிடணும், எவிடன்ஸ் பேஸ்டு சொல்யூஷனாக தான் உங்கள்கிட்ட இருக்குது. அதை நீங்கள் சொல்யூஷனாக கன்வெர்ட் பண்ணிடணும். அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதோடு நிறுத்திக்கணும். மற்ற தகவல்கள் வந்து நீங்கள் வச்சுக்கலாம், ஆனால் ப்ரெசன்டேஷனில் கொடுக்கக்கூடாது. இதே மாதிரி அடுத்த ஸ்டேஜ் வந்து எவாலுவேட்டட் ஐடியா
அண்டு என்கரேஜ் சொல்யூஷன்ஸ். ஸோ உங்களோட மதிப்பிடக்கூடிய அந்த டெக்னிக்கும் உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய அந்த சூழல்களையும் வந்து உருவாக்குற அடுத்த ஸ்டெப்பு. இதில் வந்து கொஷினிங், நீங்களே கேள்வி கேட்டுக்கிறது. ஓகேவா? ரெண்டாவது வந்து ஒப்பீடு, வேறுபடுத்தல். ஸோ மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிசைன் திங்கிங். ஸோ வடிவமைக்கக்கூடிய அந்த குணம். அடுத்து டிஃபைன், வரையறுத்தல். அப்புறம் வந்து இடியேட், எண்ணுதல், கற்பனையாக பார்த்தல். அடுத்து ப்ரோட்டோடைப், அதில் இருக்கிற ப்ரொசீஜர் பிரகாரம் கொண்டு போதல். டெஸ்ட்டு, ஸோ அதை எழுதி பார்க்குறது. அடுத்து என்கொயரி பேஸ்டு லேர்னிங். என்கொயரி பேஸ்டு லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னாக்கா விசாரித்து அதை கம்ப்ளீட் பண்ணுறது. அடுத்து ஸ்டெம் ப்ராஜெக்ட்ஸ், சயின்ஸ் சம்மந்தப்பட்டது. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பேர் அண்டு கான்ட்ராஸ்ட், ஒப்பீடு மறுத்தல். அப்புறம் மீடியா லிட்ரஸி. ஸோ இன்றைக்கி நிறைய லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்துடுச்சு அது. அப்புறம் வந்து சொகாட்டிக் செமினார்ஸ், விமர்சிக்கக்கூடிய அந்த செமினார்ஸ். ஸோ இதில் வந்து பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னாக்கா ஸோ எவாலுவேட்டட் ஐடியாஸ்க்கும் என்கரேஜிங் சொல்யூஷனுக்கும் இதெல்லாம் ஹெல்ப் ஆகும். இதெல்லாம் நீங்கள் கூடுதலாக கற்றுக்கிட்ட விஷயம். அதுலேயும் கடைசியாக எங்கே கொண்டு போய் சேர்த்துடணும், எவிடன்ஸ் பேஸ்டு சொல்யூஷன் உங்கள்கிட்ட இருந்தாலும் அதை சொல்யூஷனாக கன்வெர்ட் பண்ணிடணும். இந்த மாதிரி படித்து பண்ணிங்கனாக்கா 2 வாரம் கழிச்சும் உங்கள் மைண்டில் நிற்கும். இதனால் பலன் அடைங்க. உங்களோட இதுவை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.